வணக்கம் guys, நான் சேனல் பேர் வைக்கல சூத்து சுபாஸ் அப்லோட் பண்ணும்போது சேனல் பேர் வச்சிருவோம். பாருங்க, இவர் தான் நம்ம F1 டிரைவர், ஷிஃப்ட் டிரைவர், F1 ரைடர். அப்படியே மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். இவர் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பெட்ரோல் அடிச்சு போயிட்டு அண்ணா, கொஞ்சம் வழி விடுங்கண்ணா. ஜிம்மு காணும். ஜிம் இருக்கு. நீங்க என்ன ஜிம் போலையா? பெட்ரோல் போட போனோம். எப்பயும் எல்லா ட்ரிப்லேயும் ஒருத்தன் லேட் பண்ணுவான். அதை நம்ம யுகேஷ் தான் ஒரே ஒரு லேட் பண்ணுவோம். அந்த ட்ரிப்பை டைம் மிச்சம் பண்ணுறதுக்காக இப்போ பெட்ரோல் போட போகிறோம். பெட்ரோல் டீசலா? எஸ். மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:28. 10 மணிக்கு கிளம்ப வேண்டிய ட்ரிப்பு. சரி, 2 மணிக்கு மறையூரில் போய் ரீச் ஆகணும்னு பிளான் போட்டிருந்தோம். இந்த இப்போ போகிற டைம் பார்த்தா நம்ம 3:30 தான் போய் ரீச் ஆகும். நடுவில் 2 பிரேக்லாம் எடுக்கணும். தம்பி, அந்த 2 பிரேக்கில் 10 மணிக்கு கிளம்புறோம். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச் தான். பைக்கலாம் ஒரே ஒரு பிரேக் தான். ரைடர் டிரைவ் பண்ணுறவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறேன், எனர்ஜி வேணும். டீ குடிச்சா தான் ஒரு எனர்ஜி கிடைக்கும். அது அவங்க சொன்னால் புரியாது. யாரை ஒன்று தெரியாதுக்கு ஒரே காரணத்துக்காக நீ பைக் ரேசர்ரா. கோயம்புத்தூர் ஒரே ஸ்ட்ரெச் எடுத்தோம். நான் எல்லாருனாலையும் எல்லா வண்டியும் ஓட்ட முடியாது. சரி, ஒரே ஒரு ஒருத்தன் கார் ஸ்பெஷலிஸ்ட், ஒரே பிரேக். பிரேக்கா டைம் பிரேக் பிரேக்கே பிடிக்காம வருவான்டா மணி. இதிலே தெரிஞ்சிருவோமா? நம்ம இதில் தான் இருப்போம். இல்லை ஜோக் இல்லை, ஜோக் இல்லை இல்லை ஜோக் இல்லை. ஐயோ, கேமரா யூஸ் பண்ணலாமா இல்லைன்னு தெரில, அதனால நிறுத்துகிறேன். இப்போதைக்கு 2500 பட்ஜெட் பிளான் போட்டிருக்கோம். டோலுக்கு பார்ப்போம். பை guys. அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். அவன் தெரியும். 11:40 முடி பாப்பா அடிக்கலாம். அவன் வீடு எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இதுதான் நம்ம போயிட்டு போனேன் ரோட். என்னடா ரோட்லயே பர்ஸ் வாங்க மனசுங்கண்ணா. இசான் ஒன்று கேளுங்கண்ணா. ஒலல்ல ஃபீலிங்கு குட் ட்ரைவ் ப்ரோ. என்னோட ரிங் டோனா, என்னோட டியூனா? ஈவி இன்னும் கொஞ்சம் வழி விடுங்க. நல்லா இருக்கு. என்னடா ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா, பாஸ் பண்ணி. என்னடா ஆப் கனெக்ஷன் இஸ் நாட் என்ன ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆமாம், நல்லா இருக்கு. ஃபோக்கஸ் பண்ணு. வெளிச்சம் இல்லை. டேய், நம்ம வெளிச்சமா இருக்கு. இல்லை வெளியே இருக்க வெளிச்சம் தான். டேய், நம்ம கிளியரா இருக்கோம். அங்கே பாரு, அந்த சைடு தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி அழுக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி வெளியேடு. ஐயோ, என்னடா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி பக்கத்துல வையே. ஃபேக் ப்ராடக்ட் கொடுத்துட்டான்னு பஸ். டே, ப்ளூடூத் எங்க என்னோட தான் கனெக்ட் பண்ணணும். இல்லை தானே வாங்கிச்சு. ஸ்டார்ட் பண்ணுறேன். ருபீஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ். வர சொல்லு. ஓ, குட் டிரைவ்.
ப்ரூஃப் காமிச்சிருந்தாலும் சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே. இதுதான் guys கோயம்புத்தூர்லேயே இருக்கிற பிக்கஸ்ட் மால் ப்ரூஃபீல்ஸ். என்னடா கேமராவில் கவர மாட்டேங்குது. வெளியே போடுங்க. கிளாஸ் பக்கத்தில் இன்னும் தெரிய மாட்டேங்குது. ஓல்டஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் மால். டைம் என்னாச்சு? டைம். இப்போ வெதர் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா மழை வரும்னு போட்டிருக்கு. மறையூரில் 2 நாளைக்கு மழை வரும்னு போட்டிருக்கு. 11:51 4 மணிக்கு போய் சேருவோன்னு எதிர்பார்க்குறோம். மற்ற நண்பர்கள் முன்னாடி அங்கே போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. 2 நாளைக்கு மழை வரும்னு போட்டிருக்கு. போகிற வழியில் மறையூரில் இங்கேயே மழை தான்டா தூருது. டிராஃபிக் ஐ டோன்ட் லைக் இட். ஐ அவாய்ட் பட் டிராஃபிக் லைக் ஐ கான்ட் அவாய்ட். யாரு ஃபோன் யூஸ் பண்ணாத வாமிட் வரும்டா. யாரு? அவனையா? ஃபோன் யூஸ் பண்ணாத வாமிட் என்னையான கட்டு நல்ல ஒரு சிம்பனி கேட்டுட்டு இருக்கேன். வாந்தி வர ட்ரெயின் ஓவர்டேக் பண்ணுது. ஸ்பீக்கரில் போட்டா எனக்கு பிடிக்காது. நம்மளுக்கு இதுவான 4 o'clock சேரணுமோ? வாரில் எல்லாம் முடிச்சிட்டேன். 2019 முடிச்சிட்டேன். 20 தான் முடித்தேன். நான் அப்போ தான் முடித்தேன். நான் பரோட்டா பார்த்தேன். என்னைய வச்சுக்கிட்டு அப்புறம் பக்கி ஹன்மார்க் மாறிட்டேன். பக்கி என்ன ஆட்டு பீட்டு தான் ஏறுதே. ஆட்டு பீட்டு தான் ஏறுமே. இப்போதான் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் மேம்பாலம் பக்கத்தில் இருக்கும். கரெக்டாக இன்னும் உடுமலை போகிறக்கு 1 மணி நேரம் எதிர்பார்க்கும். 1 மணி நேரத்தில் போக முடியாது. போகலாம், பரணி நம்பிக்கை வச்சா போகலாம். ஆனால் ஏன் முடியாதுன்றா ரூல்ஸ் படி போகிறவங்க. போர்டில் 60 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 60 கிலோமீட்டர்ஸ் தாண்ட மாட்டோம். சீட் பெல்ட் போட்டுக்கோங்க நீங்கள் காரில் போகும்போது. இவரும் போட்டார், நம்ம நீங்கள் போட்டிங்களா? அங்கே பாருங்க எவ்வளோ பக்கத்தில் வந்துட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. பரவாயில்ல, அவர் முன்னாடி பார்த்துட்டேன் நான். பின்னாடி ஆறு அடிச்சுட்டே இருக்காங்க. முன்னாடி அவனுக்கு அவருக்கு பிரச்சனை இருக்குங்க. முன்னாடி வண்டி நிற்குதுன்னு அவனுக்கு தெரியாது. சும்மா ஆறு அடிச்சுட்டு அவனுக்கு தலையாது. இவர் பாருங்க பிங்க் சட்டை வேடிக்கை பட்டே போகிறாரு. வரான் பாருங்க, இவ்வளோ பேருக்கு இவ்வளோ இருக்காங்க. முந்திட்டு வரான் ஒருத்தன். நம்பர் பிளேட்டை மறைச்சிட்டு போகிறான். சரி, நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேங்க. இன்னும் 1.5 மணி நேரத்துக்கு டிராஃபிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டிராஃபிக் இருக்கக்கூடாதுன்னு நம்புவோம். உடுமலைப்பேட்டையில் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். இப்போ டீ பிரேக் போடலான்னு சொல்லியிருக்கேன் பொள்ளாச்சியில். பார்ப்போம், அவங்களுக்கு கொஞ்சம் மண்டைகள் விழுணும். பொள்ளாச்சியில் நிறுத்த வைக்கிறோம். எற வச்சா என்னது, குறி வச்சா எற விழுணும். பொள்ளாச்சியில் நான் பிளான் போட்டிருக்கேன். சரி, இவங்க என்ன பண்ணுறாங்க. பை கைஸ், நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ண இதுதான் நம்ம கோயம்புத்தூர் புதுசாக ஓப்பன் பண்ண போகிறோம். போய் பார்த்துக்கோ எங்கே போகிறோம். அழகாக இருக்கு பாருங்க.
விஸ்வநாதன் பிடிக்கிறாரு. லஞ்சங்கேனா இதே பார்த்து லெஃப்ட்ல போனோம். பொள்ளாச்சி, இங்கே பொள்ளாச்சி பாலக்காடு 2 ரோடு பிரியுது. நம்ம லெஃப்ட் இருந்தோம்னா பொள்ளாச்சி. லெஃப்ட். தெரியும். இன்னும் பொள்ளாச்சி 40 கிலோமீட்டர்ஸ், பாலக்காடு 48. நம்ம பொள்ளாச்சி நோக்கி கிலோமீட்டர். இப்போ 12, 1 o'clock போயிடுவோம். நம்ம ஃபுல்லாக ஹைவே தான், ப்ராப்ளம் இல்லை. ரோடு வாட்டம் இருக்கும். மாவட்டம் அடிக்கலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் இந்த ரூட்டில் தான் போவோம். ஃபுல்லாக குழியாக இருக்கும். கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போனாலும் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போலாம் வீட்டில் கிளம்புனா அரை மணி நேரத்தில் போயிடலாம், 20 நிமிஷத்தில் போயிடலாம் போல். டிராஃபிக்கில் இப்போயும் டிராஃபிக் இல்லை தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் நின்று போகிறாங்க. 2 வருஷம் வரல, ரோடு சூப்பராக பண்ணிட்டாங்க. வெறித்தனம் ஃபீல் பண்ணாதீங்க, ஏன் சந்தோஷம் தான் படுறேன். இங்கேருந்து பார்த்தோன்னா ரயில்வே ஸ்டேஷன் 3 கிலோமீட்டர்ஸ். குறிச்சிக்குளம் இல்லை 2 கம்பி என்னது லைட்டு கார்லேருந்து இங்கே தெரியல. மேபி 2 நாள் இருக்குமா, பக்கத்தில் போய் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். என்னது அப்போ கைஸ் ஃபோன் வந்துருச்சு, அதனால் வீடியோ ஸ்டாப் பண்ண வேண்டியதாக போச்சு. இந்த ரோடு ஃபேமஸான ரோடு. கோயம்புத்தூர் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பொள்ளாச்சி பஸ்ஸில் நீங்கள் ஒரு ரைட் போயே ஆகணும். அவங்க பிளேலிஸ்ட்டும் அவங்க வண்டி ஓட்ட ஸ்டைலும் மாஸ் அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பாக இருக்கும். பரணி நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லை, அது என்ன 2 கம்பி தொங்கிட்டு இருந்தது? என்ன அர்த்தம் அதுக்கு? என்ன கூற வந்தீர்கள்? என்னன்னு கேட்டேன் சும்மா. லைட்டு தான், லைட்டு டிசைன். இந்த ரோட்டில் கொஞ்சம் ஆக்சிடென்ட் அதிகமாகும் இந்த இடத்துல, ஏன்னா ரோடு வந்து சுருங்குது. பொங்க காளியம்மன் திருக்கோயில் இங்கே தான் நம்ம திருவள்ளுவர் இருக்காரு. காட்டும் திருவள்ளுவர் சிலையா இல்லை திருவள்ளுவர் சிலை தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபோன் கொடுங்க. ஒரு பாட்டு போட்டு கேட்குறாரு. இல்லைங்க பஸ் மறைச்சு யூடியூப்ல போய் போட்டிருக்கீங்களா? யாருன்னா நீங்கள் வித்தியாசம் நான் வள வைக்கலான்ட்டு இருக்கேன். என்ன சாங்? கிணத்து கடை. நான் காலேஜ் போகும்போது இந்த பஸ்ஸில் தான் ஃபஸ்ட் இயர் போகும்போது கேமரா போக்கு சூடாகுது. சரி இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் லாங் யூஸ் பண்ணுறோம். பட்
மேபி அந்த ஈச்சனாரி முடி கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அதுக்கப்புறம் கவர் பண்ணிக்கலாம். நேரம் விட்டுறலாமா? லெஃப்ட்டு கொஞ்சம் தூரம் தான். நோவன்டி போட்டிருக்கு. இந்த திருவள்ளுவர் இருக்கார் பாருங்க. நைட் டைம் வந்தீங்கன்னா அடிப்பொலியாக இருக்கும். மேலே என்ன இது பலூன் தொங்குதுங்க, என்ன தெரியல. நைட் டைம் வரும்போது உங்களுக்கு காட்டுறாங்க. கோயம்புத்தூரே ஒரு சின்னதாக ஷார்ட் வீடியோ உங்களுக்கு காட்டுறது. ஸ்பெஷலாக கடைசி ஒரு வருஷத்தில் எல்லாம் பண்ணாங்க. அழகாக இருக்குங்க திருவள்ளுவர் சிலை. ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம இனிமேல் முக்கியமான இடம் மட்டும் அப்படியே வீடியோ எடுத்துட்டு அப்படியே போகலான்னு இருக்கோம். ஈச்சனாரி 1 hour கவர் பண்ணிடுவோம். பொள்ளாச்சியில் சாப்பிடுவோம். பை பை. அந்த ரூல்ஸ் அண்ட் இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றிட்டே இருக்கும். அதை கழிச்சு புதுப்பேற்று ஃபாலோ பண்ணுவோம். அதை விட்டுட்டு ஏதாவது ஆடாவளி தொலை பண்ண நினைச்ச உன்னை கண்ட துண்டமாக வெட்டி கழிச்சு போட்டுடுவோம். புது ஷிஃப்ட் அது போனது இதுகளை பார்த்தோம்னா தெரியுமா அது? அது இதுதானே ஈச்சனாரி அது அது பிரிட்ஜு கீழே தான் வரும். பிரிட்ஜு கீழே தான் போகிறனாலும் போகலாம். பிரிட்ஜு மேலே போயிடும். நான் போனேன், தலை எடுத்துட்டானுன்னு நினைக்கிறேன். இடிச்சிட்டாங்க. இல்லை, முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போவா இல்லை என்னன்னு தெரியல. நான் காலேஜ் இங்கே சேரும் போது அப்படி தான். சரி, யாருங்க கோமாளி? இந்த மெம்பலம் இப்படி தான் கட்டினாங்க. இந்த கோயில் தான் நினைக்கிறேன். இந்த கோயில் தான் கொஞ்ச நாள் முன்னாடி, கொஞ்ச நாள் இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இடிஞ்சிருச்சுன்னாங்க. அது என்ன இதுன்னு தெரியல. கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போதா இல்லை நடுவில் ஏதாவது இடிஞ்சிருந்து? இங்கே தான் கோயம்புத்தூரில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் விநாயகர் கோயில் இங்கே இருக்குது, ஈச்சனாரி கோயில். யுகேஷ் ஒரு நாள் ஞாபகம் இருக்கா? இங்கேருந்து பார்த்தா நீ வெளியே இருந்த பேர் இருந்தேன். ஆமாம், ஈச்சனாரியில். ஆமாம், நீ ஒரு நாள் சரி இங்கே போயிட்டு இருந்தேன். ஒன்று நிற்கிது சிக்னல்ரா பொள்ளாச்சி 10 கிலோமீட்டர் அதுக்குள்ள 31 கிலோமீட்டர் தான். வாவ் வாவ் வாவ். ஆளுங்க பார்த்தவன் கேட்டவன். சிக்னல்லே 5 நிமிஷம் நின்றுட்டோம். சிக்னல் ஏச்சு தாண்டிடும் நினைக்கிறேன். க்ரீன் சிக்னல் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த சிக்னல் நம்ம தாண்டிடுவோம். நம்புவோம். எங்க லக்கே இல்லைங்க. இதாங்க பாருங்க, 2024 இதே மாதிரி தான் பாருங்க. சிக்னல் ஒழுங்கு கடைசியால மாட்டுறது நான் தான். சரி விடுங்க, பொறுமையாக போக என்ன அவசரம் நமக்கு. அடுத்த சிக்னலில் போவோம். வாங்க சிக்னல் போட்டேன்.
ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. எங்கடா கிளாஸு இருக்கா? அங்கே தான் இருக்கு. அவ்வளோதான் மலுமிச்சோட்டி. சூப்பராக இருக்கு. கிளைமேட் சூப்பர். ரோடு தான் மாசு. முன்னாடி தென்னை மரமாக இங்கே இருக்கும். இல்லை பொள்ளாச்சி தானே? இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். தென்னை மரம் சுற்றி இருக்கும். பொள்ளாச்சி வரைக்கும் அப்படி வேணா இருக்கும். தென்னை மரம்லாம் இருக்காது. மரமாக இருக்கும். அதே மாதிரி இருக்கும். மேட்டுப்பாளையத்தில் எங்கடா ஒன்றும் இல்லை. நான் முதல்ல அப்படி ஃபர்ஸ்ட் அப்படி வேணா இருக்கும். இங்கே உடுமலைப்பேட்டை தான் சூப்பர். இந்த ரோடு பொள்ளாச்சி அந்த ரோடு வரும். ஒரு ரோடு வரும் பெஸ்ட்டு ரோடு. இப்படி 1.25 மணி நேரத்தில் நம்ம பொள்ளாச்சி தாண்டி உடுமலை ரோட்டில் உடுமலை போயிட்டு இருக்கோம். நான் ஏதோ உண்மையாக தான்டா. உண்மையாக பேசுறத வீடியோ எடுக்கிறேன். அவ்வளோதான். தம்பி வழி விடுப்பா வழி விடுப்பா. மேடம் இந்த ரோடு தான் வருதா? எவ்வளோ அழகா இருக்கு. கியூட்டர். சரியா கரெக்ட். வண்டியில போயிட்டு இருக்கியாடா? போதுண்டா. சொல்லு யாரிவனோ யார் வருவார்? வில்லு அறிந்த சொல்லு காலில் 2 குழந்தைங்க வர மாதிரி இருக்கு. பின்னாடி காலையா? வண்டி ஓட்டுறதா? விடு ஸ்லோ பண்ணி பாரு பார்ப்போம். குழந்தைங்கன்னா ஒன்றே வந்துடுவீங்க. அப்படித்தான். இவன் ஒரு அதிசய புலி. முன்னேறு. சரி இல்லை ஒரு சைட் ஆடு சைட் ஆடு. நான் பாருங்க போது பாட்டு படிக்கிறீங்க. வில்லு அரிச்சன்னு சொல்லு. Continue on National Highway 83 for 4 kilometers. எவ்வளோ கிலோமீட்டர்? 83. Continue on National Highway 63 for 4 kilometers. அது உடுமலைப்பேட்டை சிட்டிக்கு போவேண்ணா. முன்னாடி ஒரு ரைட் இருக்கு இதுல. ஆமாம் அதிலே போயிடலாம். அந்த இந்த கடை இருக்குமே ஆனந்தத்தை இது வருமா? பார்த்து பார்த்து
ஸ்ட்ரைட்டாக போயிடுறா, டோல்கேட் வந்துடும்ன்றியா? அது சுற்று பஸ்ஸு 4 கிலோமீட்டர் தான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு. சரி நீ தான் ஓட்டுற, கொஞ்சம் தூரத்தில் ரைட் திருப்பணும் சொல்கிறேன். 4 கிலோமீட்டர் ரைட்டு. ஹைவே இல்லையா? ஆமாம், ஐயோ நல்லா இருக்கு. ஸ்ட்ரைட்டாக போனேன்னா ட்ரைவிங் மட்டும் பார்த்துக்கோங்க. எதில் போகலாம்? ஸ்ட்ரைட்டாகவே போயிடும். ஹைவே ஸ்ட்ரைட் ஹைவே தான்டா. ஹைவே எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது? 4 கிலோமீட்டர். இது ஸ்ட்ரைட்டாக போனால் 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா. ஹைவேலே விட்றா. பாரு சூப்பராக இருக்கு பாரு ரோடு, அடி பொல்லி சேட்டா. பாரு விண்மில். பேசினா ஹை ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிடுவோம். பண்ணிடுறேன். வர தென்னை மரத்துக்கு நடுவில் நம்ம என்னடா ஃபேன் அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, அவ்வளோ பெரிய ஃபேனு அது. நேஷனல் ஹைவேல குழி தோண்டி போட்டிருக்காங்க. அழகு பாரு, சூப்பராக இருக்கு ரோடு. சுத்தல. ஸ்லோ பண்ணிக்கோ, தூக்கி போட்டா ஆரம்பிச்சு. இங்கே ரோட்டே காணும். அது ஸ்லோ பண்ண இருக்கா, வழி இருக்கா? ஏன்டா இவ்வளோ நல்ல ரோட்டை இது பண்ணி விட்றாங்க. நல்லா இருந்துச்சு போயிடலான்னு பார்த்து இங்கே டோல் கட்டுறானுங்க. சப்பு பசங்க எல்லா பக்கமும் காசு பண்ணுறாங்க. லெஃப்ட் விட்டான் டூ வீலர் பைக்கில் போயிடலாம். இப்படி தான் போகணும், வேற போகிறானுங்க. டேக் டைவர்ஷன் தான் போட்டுருக்கு. அதுலேயே போயிடுவோமா? இதில் தான்டா போகணும், டேக் டைவர்ஷன் இதெல்லாம் போட்டு. ஷோரா போட்டிருக்குல்ல இதில் போட்டிருக்கு. பாரு நேரம் இதுதான் போகிறோம். செம்மையாக இருக்குது. இது
வரைக்கும் வாழ்க்கையிலே ஓட்டின ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ரோட். தமிழ்நாடுன்னு சொல்லணுமா இந்தியாவிலையா? இந்தியாவில் இது வரைக்கும் ஓட்டினதுலே இதுதாங்க. தமிழ்நாடு வெளியே வண்டி ஓட்டுறது தமிழ்நாடு விட்டு வெளியே வண்டி ஓட்டினதில்லை, ஆனால் இது வரைக்கும் ஓட்டினதுலேயே டேஞ்சரஸ் ரோடு இது. எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இதுதான். கொஞ்ச நேரத்தில் வயிற்று கலக்கி விட்டுருச்சு. டவரில் ஃபோனில் டவர் எதுவுமே இல்லை. வா, குட் ட்ரைவ் ப்ரோ, குட் ட்ரைவ் ப்ரோ, டிரைவர் ப்ரோ, ரேசர். தள்ளு விட்டுருச்சு, ஆனால் பின்னாடி வியூலாம் சூப்பராக இருக்குது. என்ன வயசா தெரியலண்ணா, இல்லைடா தெரிய மாட்டீங்கண்ணா. வெளியே விட அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா? நாங்கள் போய் எடுத்துக்கலாம். பின்னாடி நம்ம நண்பர்கள் நோயல் மற்றும் மணியார் வரார்கள். இல்லை காணமே அவனுங்களா பின்னாடி வராங்க. இங்கே பாருங்க, கண்ணாடியில் தெரியணும். இவர் தான் கார் ஓனர். இவரோட கார் 2 டைம் கீழே இடிச்சிட்டேன். இருந்தாலும் மனசில் திட்டினா, சரி வெளியே திட்டல. இதுக்கு மேலே போனோம்னா ரொம்ப பயமாக இருக்குன்ட்டு அவர்கிட்டயே வண்டியை கொடுத்தாச்சு. இவரும் யானைலாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. யானை கூட பத்திரமா போயிடணுங்க. நம்ம ரெசார்ட்டுக்கு ரீச் ஆகிட்டு கேட்காதுன்னு நினைக்கிறேன். பாட்டு தான் கேட்கும். அப்படியா? ஆமாம், அதெல்லாம் பண்ண முடியாது. அங்கே வச்சாதான்டா வீடியோ கிளியராக இருக்கும். ஒரு 2 o'clock குடும்பம் லஞ்ச் முடிச்சுட்டு, லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் 2 கலந்து பிரஞ்சாக முடிச்சு கிளம்பியாச்சு. வாவ் வாவ், அடிப்பொலி. இந்த வீடியோலாம் எவன் பார்ப்பான்னு தெரியல. சக்கையாக இருக்குது, சக்கத்தாக இருக்குது, சக்கையாக இருக்குது. கைஸ், இன்னும் நம்ம சேனலுக்கு பேர் வைக்கல. பேர் வச்சோன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம ரெசார்ட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுவாங்க. கரெக்டாக 4:15 நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து இறங்கியாச்சு. மறையூர் இதான் நிறுத்திட்டு போகிறோம். லக்கேஜ் எடுக்கிறாரு. வாவ் வாவ் வாவ். தண்ணி சவுண்டு கேட்குது, ஆனால் தண்ணி எங்கே இருக்குன்னு தெரில. அங்கே இருக்கு ஃபால்ஸ். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. கேரளா கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருக்குது. வா 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 வா. கிளைமேட் நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப குளிர் இல்லை. சரி, நம்ம மேலே போவோம். இங்கே தான் நம்ம ரெசார்ட் இங்கே தான். எவ்வளோ தூரம் போகணும் இங்கேருந்து? பேக் எடுக்கிறதா கைஸ்? பேக் எடுக்கணுன்றாங்க. நம்ம அப்படியே வ்ளாக் பண்ண முடியாது. ரூம் போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். லக்கேஜ் எடுக்க சொல்கிறாங்க, பார்ப்போம்.